ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ரிஷபம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி தனக்காரகனான சுக்கிர பகவான் ஆவார். ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க, ஆடல் பாடல் இசை நடனம் நாட்டியம் இதில் பிரியமுடையவர்களாக இருப்பார்கள். அதே போல உழைப்பாளிகள், தங்கள் அறிவு திறமையால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். சகிப்புத்தன்மை அதிகமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும்? முக்கியமாக பண வரவை சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் அப்படின்னா 2ஆம் இடமும் 11ஆம் இடம் தான். ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் பாருங்க பண வரவை கொடுக்கக்கூடியவர். அதே போல 11ஆம் அதிபதி குரு பகவான் பாருங்க பண வரவை கொடுக்கக்கூடியவர். அப்போ 2ஆம் இடம் 11ஆம் இடம் இதுதான் பாருங்க பண வரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானங்கள். அதே போல 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் பாருங்க பணவரவை கொடுக்கும். 5ஆம் இடம் முக்கியமாக ஜோதிடத்தில் பாருங்க 2ஆம் இடம் 5ஆம் இடம் 8ஆம் இடம் 11ஆம் இடம் பணபர ஸ்தானங்கள். அப்போ 5ஆம் இடமும் பாருங்க அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் தான். 5ஆம் இடங்கிறது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூத்தோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் அது பிற்காலத்தில் அதிர்ஷ்டமாக நமக்கு வந்து சேரும். அப்போ அதிர்ஷ்ட ஸ்தானம் பாருங்க 5ஆம் இடம், திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் வலுவாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் என்று திசை நடத்தினாலும் திடீர் அதிர்ஷ்டம் ஒருவருக்கு வந்து சேரும். அதே போல 8ஆம் இடம் பாருங்க எதிர்பாராத ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அதாவது ஒருவர் உழைக்காமலேயே ஒருவருக்கு பண வரணும், பொருள் வரணும் அப்படின்னா அது 8ஆம் இடம் வலுக்கணும். ஆனால் ஒருவருக்கு சாதாரணமாக பணம் வரணும் அப்படின்னா 2ஆம் இடமும் 11ஆம் இடம் தான் தனஸ்தானங்கள். அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையும் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தான் பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள். ரிஷப லக்னம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் பகவான், 11ஆம் அதிபதி குரு பகவான், 2 கிரகங்களுமே பாருங்க அறிவு தேவதைகள். அப்போ ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தங்களது அறிவு திறமையால் பொருளீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் பாருங்க அந்த காலகட்டத்தில் அந்த திசை நடப்பில் இருந்தால், அந்த புத்தி நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் பணம் வரும். அதே போல் 2ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில், ஆனால் அந்த திசா புத்தி நடைமுறையில் இருக்கணும். கோச்சாரமும் அதற்கு பாருங்க சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும். ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு, முக்கியமாக ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த 2ஆம் அதிபதி திசை 11ஆம் அதிபதி திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக அவர்கள் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கணும், இல்லைனா 11ஆம் இடத்துல இருக்கணும் அந்த குரு பகவான். அப்படி இருந்து அந்த திசை நடைமுறையில் வந்தால் அந்த காலகட்டத்தில் கட்டாயம் பெரிய பொருள் வரவுங்கிறது ரிஷப லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒருவர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார், 11ஆம் இடத்துல குரு இருந்து திசை நடத்துகிறார் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அதிகமான பணப்புழக்கங்கிறது கட்டாயம் இருக்கும். அதே போல பாருங்க இந்த 11ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது குரு திசை குரு புத்தி நடப்பில் இருக்கு அப்படிங்கும் போதும் பாருங்க உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும். உங்களுக்கு எந்த திசை நடைமுறையில் இருந்தாலும் குரு புத்தி புதன் புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணவரவை பார்க்க முடியும் ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்கள். அதே போல குரு பகவான் பாருங்க ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து 11ஆம் இடத்தை தன்னுடைய நேரடியாக பார்த்தாலும் பாருங்க அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல புதன் பகவான் பாருங்க 11ஆம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் பாருங்க உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும். அப்போ ரிஷப லக்னத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பாருங்க புதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பணவரவு உண்டு. 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குங்கிறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டு. 8ஆம் இடத்துல புதன் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பண வரவுங்கிறது கட்டாயம் உண்டு. அதே போல குரு பகவான் பாருங்க தனது 5, 7, 9ஆம் பார்வையால்
இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி, 11ஆம் இடத்தை பார்த்தாலும், இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அளவு கடந்த பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். அப்போ ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு காலத்தில் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார், இல்லை 5ஆம் இடத்துல இருக்கிறார், இல்லை 7ஆம் இடத்துல இருக்கிறார், அல்லது 11ஆம் இடத்துல இருக்கிறார், அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் அளவு கடந்த பணப்புழக்கத்தை கட்டாயம் பார்க்க முடியும். அப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குருவும் புதனும் போட்டி போட்டு கொண்டு பாருங்க பணவரவை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் இவர்கள் பாருங்க 2ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கோட்சாரத்தில் 2ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ பாருங்க கடந்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க பணவரவை கட்டாயம் பார்க்க முடியும் ரிஷபலக்கணம் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்கள். அதே போல ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் அதிபதியே 2ஆம் அதிபதியாக வரார். அப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் 5ஆம் இடத்திலிருந்து தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பாருங்க அவர் 11ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் கூட இவர்களுக்கு பணவரவு வரும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 5ஆம் இடத்துல இருந்து 8ஆம் அதிபதி குரு சம்பந்தப்பட்டால். அப்போ யாருக்கெல்லாம் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் கட்டாயம் வரும், ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் அப்படின்னா 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் தான். இப்போ ரிஷபலக்கணக்காரர்களுக்கு புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சிங்க, குருவும் 8ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சிங்க, அந்த தசாம்புத்திகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பாருங்க அந்த அதிர்ஷ்டங்கிறது அந்த ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் திடீர் பணவரவுங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்போ இவர்களுடைய இணைவு, இவர்களுடைய பார்வை, குரு புதன் பார்வை சேர்க்கை பாருங்க எதிர்பாராத பணவரவை கொடுக்கும். கட்டாயம் பண விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பார்க்க முடியும். அதே போல ரிஷபலக்கணக்காரர்களுக்கு புதன் பாருங்க 8ஆம் இடத்துல இருந்தாலும் குருவும் 8ஆம் இடத்துல இருக்கும் போதும் குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அந்த எதிர்பாராத யோகம். பொதுவாக 8ஆம் அதிபதி வலுத்தவர்கள் திடீர் முன்னேற்றத்தை அடைவார்கள், வாழ்க்கையில் ஒரு நாள் உச்சம் தொடுவார்கள் அப்படிங்கிறது உண்மை. அவர்கள் சொந்த ஊரை விட்டோ இல்லை வெளியூரிலோ வெளிநாடு சென்றோ பாருங்க அபரிதமான பண வளர்ச்சியை பெற முடியும், அபரிதமான பொருளாதார வளர்ச்சியை அவர்கள் கட்டாயம் பெற முடியும். அப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் குரு வராரு, அவரே லாபாதிபதியாக இருக்கிறார். ஏன்னா 8ஆம் இடம் எதிர்பாராத பொருள் வரவு, 11ஆம் இடம் பாருங்க முக்கியமான பொருள் வரவு. அதே போல புதன் பகவான் 2ஆம் அதிபதி தனாதிபதியாகவும் வராரு, அதிர்ஷ்டத்துக்குடைய 5ஆம் அதிபதியும் வராரு. அப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் என்னைக்குமே செல்வந்தர்கள். பாருங்க தங்களுடைய அறிவால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள், தங்களுடைய அறிவு திறமையால் பொருளீட்டக்கூடியவர்கள், நுணுக்கமான அறிவுடையவர்கள். பாருங்க இவர்களுக்கு புதன் பகவானும் குரு பகவானும் ஏதோ ஒரு வகையில் 2ஆம் இடத்தோடோ 11ஆம் இடத்தோடோ சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் மிக உயர்ந்த செல்வ செழிப்பை பெறுவார்கள். அப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குரு புதன் சேர்க்கை பார்வை பொருளாதார விஷயத்தில் உச்சம் தொட வைக்கும். இவர்களுடைய பார்வை 2ஆம் இடத்திற்கோ 11ஆம் இடத்திற்கோ சம்பந்தப்பட்டால் அதிர்ஷ்டம் தேடி வருங்க. பொருளாதார வகையில் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இலக்கை எட்ட முடியும். அப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பாருங்க புதன் பகவான் குரு பகவான் என்னைக்குமே பொருளாதாரத்தை பாருங்க பெரிய அளவில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் திருடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.